அனைவருக்கும் வணக்கம். இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து அதிமுக என்ன செஞ்சுச்சு, அதிமுக காலத்தில் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து அவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு அதிமுக என்னங்க சாதனை செய்யல? அதிமுக செஞ்ச சாதனை தான் நீங்கள் மறைச்சி இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் பண்ணுறத வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா இது மக்களாகிய நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதிமுக செஞ்ச சாதனையை தான் இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து அந்த சாதனையவே மறைச்சு அவங்க செய்கிறதா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எதுவும் கிடையாது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் அம்மா அவர்கள் ஏடிஎம்கே செஞ்ச சாதனைகள் இதெல்லாம் வந்து முக்கால்வாசி வெளிவராமையே போயிருச்சு. வெளிவந்துச்சு. அந்த ஒரு சில சாதனைகள் தான் வெளிவந்துச்சு. முக்கால்வாசி சாதனைகள் வெளிவரல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த சோசியல் மீடியா வளர்ந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சாதனைகள்லாம் மறைச்சிட்டு இவங்க வந்து அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான, பொய்யான விளம்பரத்தை வந்து பயன்படுத்தி இவங்க வந்து மக்கள் மனசில் வந்து நாங்கள் தான் எல்லாமே செஞ்சுருக்கோம், நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய உதாரணத்தை என்னால் காட்ட முடியுங்க. இந்த லேப்டாப் பாருங்கள். இந்த லேப்டாப் ஆன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நான் வந்து பொய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா அப்படின்ட்டு. உள்ள என்ன வருதுங்க? தமிழ்நாடு லோகோ, தமிழ்நாடோட லேப்டாப். 90 காலகட்டத்தில் பிறந்தாங்க பார்த்தீங்களா, மாணவர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, ஒரு கீபோர்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது. முதல்ல வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா கம்ப்யூட்டருங்கிறது அந்த பின்னாடி வந்து பெருசாக இருக்கும், முன்னாடி சின்ன டிஸ்பிளே இருக்கும். அது எல்லாமே பார்த்துருப்பாங்க. 90 காலகட்டத்தில் பிறந்த மாணவர்கள் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னாவே அதை வந்து ஒரு பெரிய விஐபிங்க, ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது வந்து 2010 to 12 காலகட்டத்தில் தான் இந்த ஃபோனு, அதாவது வந்து ஒரு கீபோர்டே வந்து இந்த 2010 to 12 காலகட்டத்தில் தாங்க வருது. எங்களுக்கே நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 தான் அந்த கீபோர்டு மொபைலே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வாங்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி வசதி கிடையாது. அதே மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணணும், நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இது அந்த காலகட்டத்தில் பிறந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்திலையும் அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை வந்து கல்லூரி மாணவர்களுக்காக ஆரம்பித்தாங்க. அதுதாங்க உண்மையாலுமே மிகப்பெரிய திட்டம்னே நான் சொல்லுவேன். இந்த லேப்டாப் பாருங்க, நீங்கள் போய் கூட சொல்லலாம், இன்னும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. நான் இன்னும் வந்து இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஃபோட்டோஷாப், கோரல்ரா இந்த மாதிரி எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாங்குற லேப்டாப் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஆனால் இன்னும் வந்து இதில் நான் வந்து ஃபோட்டோஷாப், கோரல்ரா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்கு வந்து பெருமையாக வந்து சொல்லுவேன். இதுதான் எனக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு கொடுத்ததுன்னு சொல்லுவேன் இந்த லேப்டாப்பு. இந்த லேப்டாப் இன்னும் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க. எந்த ஒரு ரிப்பேரும் ஆனது கிடையாது இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து அம்மா அவர்கள் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஸ்கூல்லேயே வந்து டேப் தரோம், அதெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த பொய்யான பிரச்சாரத்தில் அவங்க அட்லீஸ்ட் எந்த டேப் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்த மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க? ஏன் டேப் வந்து அவங்க வந்து எதை ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறதுக்கு தான் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக இந்த லேப்டாப் இருக்குங்க. இப்போ வாங்கின இந்த லேப்டாப்போட மதிப்பு குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேலே போகும். இதில் இருக்கிற அவ்வளோ குட் கண்டிஷனில் இருக்குது. இதோடைய லேப்டாப் வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோவாவது இருக்கும், 2-3 கிலோவாவது இருக்குங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு நிகராக இந்த லேப்டாப் இருக்குது. இன்னும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ தான் எல்லாமே இதன் மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன். நான் ஃபோட்டோஷாப், கோரல்ரா நான் இது கற்றுக்கிட்டேன் சாஃப்ட்வேர். இன்னும் நிறைய மாணவர்கள் வெளியில் வந்து இதை சொல்ல முடியாமல் இருப்பாங்க. இதில் தான் வந்து நிறையா வந்து அவங்க சிஸ்டம்னா என்னன்னே கற்றுருந்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கொடுத்த எல்லாத்துக்குமே தெரியும் இது எவ்வளோ மிகப்பெரிய திட்டம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த திட்டமெல்லாம் இப்போ இந்த ஆட்சியாளர்கள் வந்து யாருமே இதை வந்து மூடி தான் மறைச்சிருக்காங்க. இந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஆள் கிடையாது. கேட்டால் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும், நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் இருக்காங்க. அதை சொன்னால் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். அப்போ அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லை. அதனால் அம்மா அவர்கள் கொடுத்த திட்டம், ஏடிஎம்கே செஞ்ச திட்டம்லாம் வெளிவராமையே போயிருச்சு. வெளிவராமல் மீன்ஸ் ஒரு சில திட்டங்கள் வந்து வெளிவந்துச்சு, ஒரு சில திட்டங்கள் தான் வெளிவராமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோசியல் மீடியா வந்ததுனால இவங்க டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோசியல் மீடியாவை வச்சு பொய்யான பிரச்சாரத்தையும், பொய்யான ஒரு விளம்பரத்தையும் சொல்லி மக்களை வந்து நம்மளை முட்டாளாக்கி நாங்கள் தான் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. உண்மையாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அது நீங்கள் எந்த கட்சிக்காரராக வேணாலும் இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், மாற்று கட்சி யார் வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு அருமையான திட்டம், இந்த லேப்டாப் வாங்கி உண்மையாலுமே பயனடைஞ்சவர்கள் இருந்தால் கண்டிப்பாக மனசார வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நபராவது பயனடையாமலாம் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த லேப்டாப்னால பயனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. அம்மா காலத்தில் கொடுத்த அந்த லேப்டாப் திட்டம், ஏடிஎம்கே பேரில் கொடுக்கப்பட்ட திட்டம், அம்மா அந்த லேப்டாப் அறிமுகப்படுத்தி வச்ச திட்டம், இந்த லேப்டாப் வாங்கி பயனடைஞ்சவர்கள் இருந்தால் மறக்காமல் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் இந்த திராவிட மாடல் பொய்யான ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.